Hello all, this is Deep Learning course part 9 video. போன வீடியோல வந்து நான் ADAMA ஆப்டிமைசர்னா என்னன்னு சொல்லிருந்தேன். இந்த வீடியோல நான் எப்படி ஒரு பேசிக்கான ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கை Keras யூஸ் பண்ணி நான் வந்து பில்ட் பண்றது அப்படினு நான் வந்து காட்ட போறேன். சோ இதுக்கு வந்து நீங்க VS Code யூஸ் பண்ணலாம். சோ நீங்க வந்து ஏதோ ஒரு browserல இருந்து நீங்க வந்து இந்த VS Code வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஈஸி தான் VS Code வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது எல்லாமே வந்து ஈஸி தான். and அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து Jupyter notebook extension வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா extensions ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ். அந்த எக்ஸ்டென்ஷன்ல போய் நீங்க வந்து Jupyter அப்படினு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து Jupyter notebook ஆப்ஷன் வந்து வரும். So நான் வந்து இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ann.ipynb இதுதான் வந்து டாட் எக்ஸ்டென்ஷன். இதை நீங்க கொடுத்தா மட்டும் தான் வந்து Jupyter notebook வந்து கிரியேட் ஆகும். சோ Kerasன்றது டீப் லேர்னிங்கோட Python open source library தான். So நீங்க இங்க பார்க்கலாம் Keras is a deep learning API written in Python and capable of running on top of either JAX, TensorFlow or PyTorch. So இது வந்து TensorFlow, PyTorch கூடயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் deep learning library தான். So Keras பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே simple, flexible and powerful. So நீங்க கண்டிப்பா இதோட documentation வந்து ஃபுல்லா பாருங்க. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். So ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ணலாம். இப்போ நான் வந்து எப்படி Keras யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து import பண்ணனும். So pip install scikit-learn Keras. So scikit-learn ல இருந்து Keras வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து load iris data set தான் நான் யூஸ் பண்ண போறேன். அந்த flower data set தான் நான் யூஸ் பண்ண போறேன். So sklearn.datasets ல இருந்து நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா train test split வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேல் பண்றதுக்கு வேல்யூஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியலனா மறக்காம என்னோட machine learning 4 hours கோர்ஸ் போய் பாருங்க. நான் வந்து ரொம்ப டீடைலா சொல்லிருப்பேன். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து டீப் லேர்னிங் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து Keras.models ல இருந்து sequential and Keras.layers ல இருந்து dense and TensorFlow.Keras.optimizers ல இருந்து adapt. இதெல்லாம் நான் வந்து என்னன்னு உங்களுக்கு கீழ சொல்றேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து iris data set ல இருந்து நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன் iris. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x வந்து iris.datax, y பாத்தீங்கன்னா டார்கெட் தான் வந்து y. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி கிளாஸ் டேட்டா செட். அதாவது 0 1 2 னு வந்து நிறைய கிளாஸ் இருக்கும். சோ நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இத 0 மட்டும் எடுத்துக்கிட்டேன். சோ 0 மட்டும் எடுத்துட்டு நான் வந்து அதை இன்டா வந்து மாத்திக்கிறேன். சோ என்ன பண்ண போறேன்னா 0 இருக்குறது வந்து செட்டோசா அப்படிங்கற ஃப்ளவர், மத்தது எல்லாமே வந்து 1 ஆயிடும். சோ நான் வந்து இத பைனரி கிளாசிஃபிகேஷனா மாத்துறேன். சோ நான் வந்து இத 0 and 1 வந்து கன்வர்ட் பண்றதுக்காக நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பைனரி கிளாசிஃபிகேஷன் டேட்டா செட்டா வந்து மாறிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து அத ட்ரெய்னிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சோ 0.2 வந்து நான் டெஸ்ட் சைஸ்க்கு வச்சுக்கிறேன். இது வந்து நார்மல் மெஷின் லேர்னிங் கோட் தான் ஸ்டார்டிங் எல்லாமே. சோ வந்து ஸ்கேல் பண்றதுக்காக சோ நான் வந்து இங்க ஃபீச்சர்ஸை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் வந்து ஸ்கேல் பண்றேன்? ஒன்னு வந்து ஒரு யூனிட்ல இருக்கும். சோ ஒன்னு ஒரு யூனிட்ல இருந்தா நம்ம வந்து எப்படி வந்து ரிசல்ட்டை கால்குலேட் பண்ண முடியும்? சோ எல்லாமே வந்து ஸ்கேல் பண்ணி ஒரே யூனிட்டா வந்து சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ ட்ரெய்னிங்ல நான் வந்து scalar.fit transform xtrain and next testல பாத்தீங்கன்னா வந்து scalar transform xtrain. fitனா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். டெஸ்ட் பாத்தீங்கன்னா லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இது வந்து டெஸ்டிங் தானே. சோ வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கேன். சோ நான் வந்து இது மூணுத்தையும் இங்க ரன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து நான் ஆல்ரெடி வந்து ரன் பண்ணிட்டேன். சோ நான் வந்து இங்க எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கிறேன். சோ நான் வந்து இது ரன் பண்ண மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட். சோ இது எல்லாமே நான் அப்படியே லைனா ரன் பண்ணிக்கிறேன் நான் சொன்னது எல்லாமே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போதான் நம்ம வந்து ஒரு டீப் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடல் இஸ் ஈக்குவல் டு சீக்வென்ஷியல் தான் வந்து நம்மளோட பேஸ். நம்மளோட பேஸ்ல தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் நம்மளால பில்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த பேஸ் கிரியேட் பண்றது தான் வந்து இந்த சீக்வென்ஷியல் மாடல். இதை வந்து நம்ம எப்பவுமே வந்து யூஸ் பண்ணோம். ஸோ மாடல் இஸ் ஈக்குவல் டு சீக்வென்ஷியல். இந்த மாடல்குள்ள தான் நம்ம வந்து எல்லா லேயர்ஸையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த இன்புட் லேயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் லேயர் ஆட் பண்றதுக்கு வந்து மாடல் டாட் ஆட் டென்ஸ் லேயர். ஸோ லேயர்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே வந்து டாட் ஆட் டென்ஸ் ஆஃப்னு நம்ம வந்து கொடுத்துப்போம். உள்ள பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயரோட யூனிட்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் லேயர் அண்ட் ஹிடன் லேயர், ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் வந்து நம்ம ஒரே லைன்ல தான் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயரோட யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 6. யூனிட் 6னா என்னது? 6 நியூரான்ஸ் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர்ல. இன்புட் டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 4னா என்னது? இன்புட் லேயர்ல வந்து 4 நியூரான்ஸ் வந்து இருக்கணும். இப்படி தான் நம்ம வந்து இன்புட் லேயர்லயும் ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர்லயும் நம்ம வந்து நியூரான்ஸை டிசைட் பண்ணுவோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும்? ரெல்யூ. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிருக்கேன், மோஸ்ட்டாக வந்து இன்புட் லேயர்ஸ்லையும் ஹிடன் லேயர்ஸ்ல வந்து ரெல்யூ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம நீங்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இந்த கோடிங்க்கு வாங்க. ஸோ ஐரிஸ் டேட்டா செட்ல இருக்கிறதே வந்து 4 ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இன்புட் டைமென்ஷன் 4ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்புட் லேயர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
செகண்ட் ஹிடன் லேயர் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி மாடல் டாட் ஆட் டென்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, அதாவது அங்கேயும் வந்து 6 நியூரான்ஸ் தான் இருக்க போது, அங்கேயும் வந்து அதே ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெல்யூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அவுட்புட் லேயர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்புட் லேயர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியூரான் தான் இருக்கும், பிகாஸ் அது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் 0 or 1 தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அவுட்புட் நியூரான் தான் வந்து இருக்கும். அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வந்து சிக்மாய்ட். எதுக்கு சிக்மாய்ட் தான் வந்து நம்மளோட அவுட்புட்டை 0 or 1 வந்து ஸ்கேல் பண்ண போகுது. ஸோ எப்போவுமே வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம வந்து சிக்மாய்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம எப்போவுமே வந்து லேயர்ஸை கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இது ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்பைல் பண்ணோம் மாடலை. ஸோ மாடலை கம்பைல் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும், நம்ம வந்து மாடல் டாட் கம்பைல் ஆஃப் ஆப்டிமைசர். எந்த ஆப்டிமைசர் வந்து நீ யூஸ் பண்ணணும், போன வீடியோவில் தான் நான் காட்டினேன் அடாம் ஆப்டிமைசர். ஸோ அந்த ஆப்டிமைசரில் தான் நம்ம வந்து அந்த லேர்னிங் ரேட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 0.001 நான் வந்து லேர்னிங் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் வந்து நம்மளோட ஸ்டெப் சைஸும் கூட. ஸோ அடாமில் நான் வந்து லேர்னிங் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன். எந்த லாஸ் ஃபங்க்ஷன் நீ வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பைனரி கிராஸ் என்ட்ரோஃபி. இது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்னால நான் வந்து பைனரி கிராஸ் என்ட்ரோஃபி லாஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன லாஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு நீங்கள் வந்து மறக்காம வந்து டாக்குமெண்டேஷனில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸை வச்சு நீ வந்து கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து நல்ல மாடலாக இல்லையான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெட்ரிக்ஸ் வேணும் இல்லையா, மேபி அது வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், அக்யூரஸியாக இருக்கலாம், எந்த மெட்ரிக்ஸாக வேணால் இருக்கலாம். நான் வந்து இங்கே அக்யூரசி மெட்ரிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் கம்பைல் பண்ணியிருக்கோம், அதோட சம்மரி வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ நான் வந்து இதை ரன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் பார்த்தீங்கன்னா 6 நியூரான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா வந்து 6 நியூரான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஹிடன் லேயர்லையும் பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. அண்ட் அவுட்புட் லேயரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூரான் தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மாடலோட சம்மரி. இப்போ நான் வந்து இந்த மாடலை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயினில் வந்து எப்பாக்ஸ் வந்து 10 எப்பாக்ஸ், அதாவது எவ்வளோ டைம்ஸ் வந்து இது போகணுன்றது 10. அண்ட் பேட்ச் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8. பேட்ச் சைஸ்னால் என்னது, பேட்சாக அது போகணும். பிகாஸ் ரொம்பவே ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னா ஓவர் ஃபிட்டிங் எப்படி நடக்கலாம். ஸோ பேட்சாக போகணுன்றதுக்கு நான் வந்து இங்கே பேட்ச் சைஸ் ஈக்குவல் டு 8 கொடுத்துக்கிறேன். அண்ட் அங்கே வந்து நான் வேலிடேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டோட்டல் டேட்டா செட்டில் நான் வந்து 20% வேலிடேஷன் ஸ்பிரிட்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து இங்கே ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் எப்பாக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ் பார்த்தீங்கன்னா 0.76 இருக்குது, அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.57 தான் இருக்குது. அண்ட் வேலிடேஷன் லாஸ் பார்த்தீங்கன்னா 0.70 இருக்குது. அண்ட் வேலிடேஷன் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.75 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எப்பாக் பார்த்தீங்கனாலே தெரியும், லாஸ் வந்து 7.6லேருந்து 7.3 குறைஞ்சிருக்கு. அண்ட் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.57லேருந்து 0.62 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் வேலிடேஷன் அக்யூரசியும் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் 10th எப்பாக்கில் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 63ன்னு இருக்குது. அண்ட் வேலிடேஷன் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0.42 தான் இருக்குது. அண்ட் வேலிடேஷன் அக்யூரசி பார்த்தீங்கன்னா வந்து 0.79 இருக்குது. ஸோ 10th எப்பாக்கில் நம்மளோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.63 வந்து வந்திருக்கு. நம்ம வந்து மாடலை ஃபிட் பண்ணிட்டோம் ட்ரைனிங்கில். இப்போ நம்ம வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணோம்ல டெஸ்ட்டில். ஸோ ஒய் ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட்டில் வந்து நான் அந்த ட்ரைனிங் அப்ளை பண்ணிவிட்டு ஒய் ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ரெடிக்ஷன் கிரேட்டர் தென் 0.5. கிரேட்டர் தென் 0.5னா என்னது, 1 மட்டும் தான். ஸோ எதுக்கெல்லாம் வந்து 1 நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோ அதை மட்டும் நீ வந்து எடுத்துக்கோ. 0ன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு வேணான்னு சொல்லி நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரசி, லாஸ் அண்ட் அக்யூரசி. ஸோ லாஸ் அண்ட் அக்யூரசி எப்படி கால்குலேட் பண்ணணும், மாடல் டாட் எவாலுவேட் எக்ஸ் டெஸ்ட் கமா ஒய் டெஸ்ட். எக்ஸ் டெஸ்ட்டையும் ஒய் டெஸ்ட்டையும் வந்து எவாலுவேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து லாஸ் அண்ட் அக்யூரசி வந்து கிடச்சிரும். அதையும் வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ் 0.47 அண்ட் டெஸ்ட்டில் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.667. ஸோ இது வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு நல்ல மாடல் தான். அக்யூரசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 0.66. நம்ம வந்து இதை ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் மூலமாக நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து எப்பாக்ஸ் வந்து 10 பதில் நான் வந்து இங்கே 15 கொடுக்குறேன் பாருங்களேன். 15 கொடுத்து நான் வந்து ஃபிட் பண்ணேன்னா ஃபைனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அக்யூரசி வந்து 0.88 கிடச்சிருக்கு. பிகாஸ் நான் வந்து இன்னும் நிறைய எப்பாக்ஸ் வந்து ரன் பண்ணேன். ஸோ அதால் இன்னும் வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ வந்து 0.88 வந்து கடைசியாக கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக டெஸ்ட் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.833 நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இங்கே வந்து டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.833 நம்மளுக்கு வந்து அக்யூரசி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா 0.88 கிடச்சிருக்கு. அண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0.833 கிடச்சிருக்கு, விச் இஸ் நாட் பேட். ஸோ இப்படி நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணி நம்மளோட மாடலை வந்து நல்லா பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட கோட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுவோம்.
ஸோ நீங்கள் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வேறு டேட்டா செட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கேக்லேருந்து டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய நியூரான்ஸ், இன்னும் நிறைய லேயர்ஸ் போட்டு பாருங்கள். வேறு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அக்யூரசி பதில் வேறு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், வேறு ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் வேறு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரை பண்ண தான் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். சும்மா வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களால் அவ்வளோவா கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாஸ் பண்ணி வந்து ஒரு லைனையும் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வேறு டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.